ஓம் நமச்சிவாய். பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு மிகவும் சிறப்பான காலங்களில் ஒன்று பிரதோஷ காலம். அதிலும் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் பரமசிவனையும் பார்வதி தேவியையும் மனமுருகி வழிபடுவதற்கு மிகவும் விசேஷமான திருநாளாக கருதப்படுகிறது. இந்த புனிதமான பிரதோஷ வேளையில் ஞானத்தை தேடியவர்களுக்கு உண்மையின் பாதையை உணர்த்திய மகான் சித்தர் சிவவாக்கியர் அருளிய ஞான பாடல்களை பாராயணம் செய்ய இருக்கிறோம். சிவவாக்கியர் பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல, உள்ளத்தில் இருக்கும் அறியாமையை நீக்கி சிவஞானத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் ஞான வார்த்தைகள். இந்த பாராயணத்தை பக்தியுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் கேட்டு ஓம் நமச்சிவாய என்ற திருநாமத்தை உள்ளத்தில் நிறுத்தி வழிபடுவோம். சோமவார பிரதோஷ நன்னாளில் நம் மனக்கவலைகள் நீங்கி துன்பங்கள் விலகி ஞானமும் தெளிவும் பெருகி சிவபெருமானின் பரிபூரண அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இருவரங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கிலில் உருவரங்கமாகி நின்ற உண்மை ஒன்றை ஒருகிலில் கரரங்கமாகி நின்ற கற்பனை கடந்து பின் திரு அரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க வல்லிரே. கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர், குறுக்கெடுக்கும் ஏழைக்கால் குழாவுகின்ற பாவிக்கால் திருத்திமையினால் சிவந்த அஞ்செழுத்தையும் ஒரு கழிக்கும் உம்மையும் உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே. மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும் எண்ணிலாத கோடி தேவர் என்னதுன்னதென்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க கண்மறைத்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதன் கணால் விழிப்பதே. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. மிக்க செல்வம் நீ படைத்த விறகு மேவி பாவிகாள், விறகுடன் கொளுத்திமேனி வெந்து போவதருகிலேன், மக்கள் பெண்டிர் சுற்றம் என்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடலாகுமோ. ஒக்க வந்து மாதுடன் செறிந்திடத்தில் அழகியே ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவான், அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவம் மகளுமே. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்ற உண்மை கண்டும் உணர்கிறீர். உயிர் பாடுகின்ற உம்பருக்குள் ஆடு பாதம் முன்னியே பழுதிலாத கண்ம கூட்டம் இட்ட எங்கள் பரமனே. நீடு செம்பன் அம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே, நீல கண்ட கால கண்ட நித்திய கல்யாணனே. ஞானமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் நல்லதேதும் இல்லையே. ஊனமற்ற ஜோதியோடு உணர்ந்து சேர்ந்து அடக்கினால் தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே. பருகி ஓடி உம்முள்ளே பறந்து வந்த வெளிதனை நிறுவியே நினைந்து பார்க்கில் நின்மனம் அதாகுமே. உருகி ஓடி எங்குமாய் ஓடும் ஜோதி தன்னுள்ளே கருதுவீர் உமக்கு நல்ல காரணம் அதாகுமே. சோதியாகி ஆகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா வீதியாக ஓடி வந்து விண்ணடியின் ஊடு போய் ஆதிநாதன் தன்னாதன் என்று அனந்த காலம் உள்ளதே. இறைவனால் எடுத்த மாட தில்லையம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்ததே. கருவிநாதம் உண்டு போய் கழன்ற வாசல் 9 ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளுள்ளே அமர்ந்ததே. நெஞ்சிலே இருந்திருந்து நெருக்கி ஓடும் வாயுவை அன்பினால் இருந்து நீர் அருகிருத்த வல்லிரேல் அன்பர் கோயில் காணலாம் அகலுமென் திசைக்குள்ளே தும்பி ஓடி ஓடியே சொல்லடா சுவாமியே. தில்லையை வணங்கி நின்ற தெண்டனிட்ட வாயுவே எல்லையை கடந்து நின்ற ஏகபோக மாய்கையே. எல்லையை கடந்து நின்ற சொர்க்கலோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாகி மெய் கலந்து நின்றதே.
ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவ. சோமவார பிரதோஷத்தின் இந்த புனிதமான வேளையில் சித்தர் சிவவாக்கியர் அருளிய ஞானப்பாடல்களை பக்தியுடன் பாராயணம் செய்தோம். இந்த பாராயணத்தின் பலனாக நம் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி எண்ணங்களில் தெளிவு பிறந்து வாழ்வில் நிம்மதியும் நல்ல மாற்றங்களும் மலரட்டும். சிவபெருமானின் திருவருள் நம் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் நம் நாவிலும் நெஞ்சிலும் நம் வாழ்விலும் என்றும் ஒலிக்கட்டும். சிவபெருமானின் திருவடிகளே சரணம். சித்தர் சிவவாக்கியர் திருவடிகளே சரணம். ஹரஹர மகாதேவா.